எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு சுவையான எறாவும் சொரக்காவும் சேர்த்து ஒரு குழம்பு செய்ய போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ எறா எடுத்துருக்கேங்க. ஒரு 2 பெரிய சைஸ் சொரக்கா ஒரு மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்ந்தது. இது புளி ஒரு லெமன் சைஸ். தாளிக்கிறதுக்கு 3 ஜீரகம் சொன்னேன் இல்லைங்களா, அது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா தெரியும். எண்ணெய் தேவைக்கேற்ப, தேங்காய் 1.5 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சு இந்த எறாவை இதில் போட்டுருங்க. இந்த டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி. இந்த சொரக்காய் நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன். இந்த சொரக்காவை இதில் போட்டுருங்க. இவ்வளோ சொரக்காய் இருக்கான்னு பார்க்காதீங்க, வெந்துடுச்சுன்னா அது அப்படியே அடங்கிடும். இது பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுருங்க. குக்கர் மூடிடுங்க. வெயிட்லாம் போட வேண்டாம், இப்படியே நல்லா ஸ்டீம் வர்ற வரைக்கும் விட்டுடுங்க. இந்த சொரக்காவும் எறாவும் வெந்துட்டுருக்குங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த தேங்காவை நல்லா அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய், இந்த மிளகாத்தூள் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஸ்டீம் வருது பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்டீம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் மூடியை தரங்க. பொறுமையாக தரங்க, கையில் ஆவி அடிக்காமல். இப்போ ஃப்ளேமை ஃபுல்லாக ஏற்றிட்டு இந்த சொரக்காய் நல்லா வேகணுங்க. சொரக்காய் வேகும் போதும் இந்த எறாவும் வெந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகணும் இது. இப்போ மூடியை டைட் பண்ண வேண்டாம், அப்படியே லைட்டாக மேலோடு இப்படி வச்சுருங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றணும், அப்போ தான் அந்த சொரக்காய் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த சொரக்காவும் இந்த எறாவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த சொரக்காய் லைட்டாக இப்படி உடச்சி விடுங்க. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் உப்பு கம்மியாக போடுங்க, நம்ம தேவைன்னா அப்புறம் கூட போட்டுக்கலாம். இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் நான். இந்த சொரக்காய் குழம்புல புளி ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்குது, திட்டமாக இருக்கணுங்க. மெயின் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே போயிடும். அடுத்தது நம்ம அந்த தேங்காய் அரைச்சது ஊற்றிக்கலாம். பாருங்க, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு அந்த தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி தாங்க. தேங்காய் கம்மியாக அரைச்சிங்கன்னா குழம்போட டேஸ்ட் இருக்காது. அரைச்சா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. தேங்காய் கம்மியாகிடுச்சுன்னா தண்ணி மாதிரி இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதனால் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும். 1.5 தேங்காய் போட்டிருக்கேன் நான் இந்த குழம்பு. தேங்காவை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஃபுல் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க, ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கும்போது அப்படியே கொதி வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இந்த மாதிரி கிளறி விடுங்க. எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சொரக்காயெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க, ஏன் பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. உப்பு பார்த்துங்க, சூப்பராக இருக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. புளி மட்டும் பார்த்து ஊற்றுங்க. புளியோட டேஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா குழம்போட டேஸ்ட்டே போயிடும். கரெக்டாக இருக்கணும், புளி உப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த பக்கம் தாளித்து கொட்டலாம். பாருங்கள், இந்த பக்கம் நம்ம தாளிக்கலாம். அங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். பேன் சூடாயிடுச்சு. இந்த எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இப்போது நம்ம கடுகு போடலாம். இந்த குழம்போட டேஸ்ட்டே இந்த தாளிப்பு தாங்க. இந்த தாளிப்பு போட்டாவே செம்ம வாசனையாக இருக்கும். பாருங்கள், ஸ்லோ பண்ணிவிடுங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு வெந்தயத்தை போடுங்க. தீயக்கூடாது. வெந்தயம் பொரிஞ்ச உடனே அந்த ப்ரௌன் கலர் வந்த உடனே அந்த 3 ஜீரகம் சொன்னேன் இல்லையா, சோம்பு, சிறுஜீரகம், பெருஞ்சீரகம், இந்த 3ஐயும் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் ஸ்லிம்மிலே வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, அப்படியே இதில் கொட்டிடுங்க. சூப்பரான எறா சொரக்காய் குழம்பு ரெடி. இது தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.